காஷ்மீர் மாநில முதலமைச்சர் முஃப்தி முகமதுவின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு பிரதமர் விளக்கம் அளிக்குமாறு இன்று இரண்டாம் நாளாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டனர். காஷ்மீர் மாநில முதலமைச்சர் முஃப்தி முகமது சயீத் செய்தியாளர்களிடம் பேசியபோது, காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்கு பாகிஸ்தானும் ஹுரியத் பிரிவினைவாத இயக்கமும் ஆதரவாக இருந்ததாக சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தார். இதற்கு நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மேலும் காஷ்மீர் மாநில முதலமைச்சரின் பேச்சுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என மக்களவையில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதையடுத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், காஷ்மீர் மாநில முதலமைச்சரின் பேச்சுக்கு விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அது அவரது சொந்த கருத்து எனவும் அவரது கருத்தில் பாஜகவிற்கு எந்த உடன்பாடும் இல்லை என்றும் தெரிவித்தார். எனினும் இதை ஏற்க மறுத்த காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் நேற்று மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன. இந்நிலையில் இன்று நாடாளுமன்றம் கூடியதும் எதிர்க்கட்சிகள் மீண்டும் காஷ்மீர் முதலமைச்சரின் பேச்சுக்கு பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என பிரச்சனையை எழுப்பினர். இதனால் அவையில் இன்று இரண்டாம் நாளாக அமளி ஏற்பட்டது. இதையடுத்து சபாநாயகர் அவையை 10 நிமிடம் ஒத்திவைத்தார். மீண்டும் அவை கூடியதும் அவை நடவடிக்கைகள் நடைபெற்றன. மத்திய பட்ஜெட்டில் சமூக நலத்திட்டங்களுக்கு 4.4 லட்சம் கோடி ரூபாய் குறைக்கப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 60 விழுக்காடு சரிந்துவிட்ட நிலையில் மத்திய அரசு கடந்த 15 நாட்களில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 4 ரூபாயும், டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் 70 பைசாவும் உயர்த்தியிருக்கிறது. பாஜக அரசின் சாதனையாக பணவீக்க விகிதம் 5 விழுக்காடு அளவுதான் என்று நிதியமைச்சர் கூறினார். ஆனால் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியும் சேவை வரி 12.36 விழுக்காடு என்பதை 14 விழுக்காடு என்று அதிகரித்தும் பட்ஜெட்டுக்கு பிறகு விலைவாசி உயர்வுக்கு வழிவகுத்த சாதாரண ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படாத மத்திய அரசுக்கு வைகோ கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே காங்கிரஸ் கூட்டணி அரசு சமூக நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்த நிதியிலிருந்து சுமார் 4.4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு குறைத்துள்ள பாஜக அரசு பெருநிறுவனங்களுக்கான வரிச்சலுகையை மட்டும் 5.49 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 5.89 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறது என்று தெரிவித்தார். இதன் மூலம் மோடி அரசு பெருநிறுவனங்களால் பெருநிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட்ட முதலாளித்துவ அரசு என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை உணர்த்துகிறது என்று மதிமுக தலைவர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த தண்டலம் கிராமத்தில் இருந்து நாள்தோறும் பள்ளி, கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்ல ரயில்வே இருப்பு பாதையை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இருப்பு பாதை கடக்கும் போது பல்வேறு ரயில் விபத்துகள் மூலம் இந்த பகுதியில் இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இருப்பு பாதையை பாதுகாப்பாக கடந்து செல்ல ரயில்வே துறை சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என கூறி இப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர். மேலும் இது குறித்து ரயில்வே துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனையடுத்து ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சென்னை திருச்சி மார்க்கத்தில் ரயில் தண்டவாளம் அகலப்படுத்தும் பணியினை நடத்த விடாமல் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடியில் கழிவுநீர் கால்வாயில் விழுந்து குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாசிலாமணிபுரத்தை சேர்ந்தவர் பாலமுருகன். இவருடைய 1.5 வயது ஆண் குழந்தை வீட்டின் வெளியே படுத்து விளையாடி கொண்டிருந்தது. அக்குழந்தையின் பெற்றோர் வீட்டின் உள்ளே வேலை பார்த்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது குழந்தையை காணவில்லை. இதையடுத்து பாலமுருகன் அக்கம் பக்கத்தில் தேடி வந்த நிலையில் வீட்டில் பக்கத்தில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் குழந்தையின் உடல் மிதப்பதாக உறவினர்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்த குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க கோரி கண் பார்வையற்ற பட்டதாரி மாணவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி ஆனந்த். சிறு வயதில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு தனது இரு கண் பார்வையையும் இழந்தார்.
இதனை அடுத்து கண் பார்வையற்றோருக்கான +2 தேர்வில் 1047 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். தற்போது எம்.காம் படித்துள்ள அவர் வறுமையின் காரணமாக தனது உடல் நிலையை கவனிக்க இயலவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். எனவே குடும்ப நிலை கருதியும் தனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார்.